இன்னுமா உங்கள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க? அது எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் ஆப்பே யூஸ் பண்ணாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கொடுத்துருக்கிற ஓன் மை ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளே ஹிடன் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. திரும்ப ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டஸை ஃபுல்லாக பார்த்துருங்க. பட் இது வாட்ஸ்அப்பில் நமக்கு டவுன்லோடிங் ஆப்ஷன் எதுவுமே காமிக்காது. ஸோ அந்த ஸ்டேட்டஸை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. திரும்பவும் மை ஃபைல்ஸ் போய்க்கோங்க. மை ஃபைல்ஸ் போய்க்கிட்டு ஆல் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு மீடியா ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா com.whatsappனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. திரும்ப மீடியா ஃபைலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ நான் பார்த்த ஸ்டேட்டஸ் எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸி. ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் வீடியோவை அவங்களுக்கே தெரியாமல் நீங்களே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ஆப் சப்போர்ட்டும் இல்லாமல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய்.